சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தினத்தந்தி நாளிதழில் ஒரு சர்வே ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பேராவில் நிறுவனம் எடுத்திருக்கிறாங்க. திமுகவுக்கு 41.5% ஆதரவு இருக்குது, அதிமுகவுக்கு 36.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5% வித்தியாசப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த சர்வே ஓரளவுக்கு கருத்தில் நம்ம எடுத்துக்கணும்னா இன்னும் அதிமுக வெற்றிக்கான வாய்ப்புக்கு என்ன செய்யணும்? இல்லை, இந்த பேராவில் சர்வே இல்லை, அந்த நிறுவனத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? இது வரைக்கும் அந்த நிறுவனம் எந்தெந்த சர்வே எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க தெரியுமா? எந்த கிரெடிபிலிட்டியும் இல்லாமல் எனக்கு ஒரு நிறுவனம் தெரியும், பேரா இது வில் இல்லை, பேரா வில் நாட்டுன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க 50% அதிமுக வெற்றி, 40% தான் திமுக கிடைக்கும்ங்கிறாங்க. 10% வித்தியாசம் இருக்குதுன்றாங்க. இப்போ அந்த நிறுவனத்தை பற்றி விவாதிக்கலாமா? அதனால பெருசாக யாரும் எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதில் ஒரு கிரெடிபிலிட்டியும் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் விஞ்ஞானம் வளராத காலத்தில் ஆனால் இது மக்கள்கிட்ட ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சும்மா 2 நாள் பேசுறதுக்கு அந்தந்த சேனலுக்கு ஒரு டிஆர்பி ரேட்டை சேனலுக்கு மட்டும் தான் பயன்படும், அவ்வளவுதான். மக்களுக்கு இது எந்த பயனும் பண்ணணும். ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கணக்கீடு எடுக்கிற நிறுவனங்களும் ஓரளவுக்கு நேர்மையான நிறுவனங்களா இருந்துச்சு, மக்களும் ஓரளவுக்கு நேர்மையாக உண்மையை சொல்லக்கூடிய அளவுல இருந்தாங்க மக்கள். இன்னைக்கு மக்கள் அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லையா? இப்ப ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு சர்வே நிறுவனமாவே வச்சுக்குவோம், அப்படி ஒண்ணு எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப மக்கள் அவங்க கிட்ட சொல்ற தகவல் உண்மையான தகவலை பெரும்பாலும் சொல்றது இல்லையா? அதுல நிறைய வேரியேஷன் இருக்குதா? சொல்ல முடியாது. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு மக்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல காசு கொடுக்குறேன்னு சொன்னா விரட்டி அடிக்கிற மக்கள் இருந்தாங்க. அடுத்த கட்டத்தில் காசு வாங்கிட்டு நீங்கள் சத்தியம் பண்ணால் அதுக்கு ஓட்டு போடுற மக்கள் இருந்தாங்க. அடுத்த கட்டத்துக்கு நீ எவ்வளோனா காசு கொடு, என் காசு தான் தரேன்ட்டு நான் விருப்பப்பட்டவங்க தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் அதிகமாயிடுச்சு. அதனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் மக்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. மக்கள் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. நீ சுயநல நோக்கிறதுக்கு தான் செய்கிறேன்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கணக்கெடுப்பு எடுக்கிற நிறுவனங்களும் ஆதாய நோக்கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நிறுவனங்கள் ஒரு பெரிய கட்சிக்கிட்டே இல்லைன்னா பெரிய சன்மானம் கொடுக்குற கட்சிக்கிட்டயோ போய் நீங்கள் எவ்வளோ தருவீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்குறோன்னு சொல்கிற நிறுவனம் நிறைய ஆயிடுச்சு. அதனால கிரெடிபிலிட்டி டைரக்ட் கொஸ்டினுக்கு போயிடுச்சு. மற்றபடி அப்படின்னா சில நிறுவனங்கள் உளவியல் ரீதியாக அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்து வச்சுட்டு நேரடி கேள்விகள் இருக்காது, மறைமுக கேள்விகள் இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த ஆட்சியை பற்றி எப்படி இருக்குது, இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு கட்சி ஏதோ அதிகமான சன்மானம் கொடுக்குறீங்களா, நான் ஆதரவாக எடுத்து தரேன்னு சொல்கிறதில்ல, அந்த கட்சிக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதுல பயனே இருக்க போகிறது இல்லை அப்படின்றது ஒரு கோட்பாடு வச்சுக்கிட்டோன்னா அப்போ எதுக்காக அவங்க அந்த காசை கொடுத்து எடுத்து வைக்கணும்? சேனல் விவாதத்தை விட்டுருங்க, மக்கள்கிட்ட என்ன காசு கொடுக்குறாங்கல்ல, ஆமாம், அந்த காசு கொடுத்தா ஓட்டு வந்துருதா? இப்போ இலவச வண்ண தொலைக்காட்சி 2006 கொடுத்தாரு, 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியல. இப்போ அதனால கொடுக்காத விட்டுறாங்களா? அது மாதிரி தான் இது. 10 பேர்ல ஒருத்தராவது ஏமாற மாட்டாங்களா? ஒருத்தராவது இதை நம்பி ஓட்டு போட்டுற மாட்டாங்களா? ஒரு 10 ஓட்டுல 9 ஓட்டு வர வேண்டாம், 1 வந்துடாதா? அந்த ஒரு நப்பாசை, அந்த ஒரு இதுல தான் இது ஒரு நரேஷன் செட் பண்றதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி செய்துட்டே இருந்தால் பொய்யை உண்மையாக்கிடலாம்ல. ஒரு கட்டத்தில் ஒருவேளை இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிடலாம்ல. அதுக்கு நம்புறதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல. அதனால இந்த நரேட்டிவை செட் பண்றாங்க ஒழிய இதுல பெரிய நான் அதிமுக ஆதரவு நிலைப்பாடுல ஒரு நிறுவனம் எடுத்தாலும் இதே தான் சொல்லுவேன், திமுக ஆதரவுல எடுத்தாலும் இது என்னன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கலாம். அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு வேணா வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். நம்பிக்கையே கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். இப்போ திமுக கூட்டணி, அவங்க கூட்டணி அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்பி நீங்க மெத்தனமா இருந்துடாதீங்க, நம்ம இதை நம்பி மெத்தனமா இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம்னு வீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா தோத்துருவோம். இது இருக்கட்டும், இது ஒரு பக்கம் ஒரு ஆதரவாக ஒரு நம்பிக்கையாக இருக்கும், ஆனால் உழைப்பு முக்கியம், இதை நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு யூஸ் ஆகும் இது. அதே நேரத்தில் எதிர்கட்சி வரிசையில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க என்னன்னு, இதெல்லாம் நம்பாதீங்க, இது கிடையாது, நம்ம உழைக்கணும் நல்லா அப்படின்றது எதிர்கட்சியும் ஒரு எச்சரிக்கைக்காக தான் இது. மற்றபடி வேற எந்த ஒரு பலனும் இதனால பெருசா கிடைக்காத ஒழிய நிறைய விஷயங்கள் பார்க்கணும் சார். இப்போ கூட்டணி வெயிட்டு, யார் கூட்டணி, அதிக நம்பர் ஆஃப் கூட்டணி, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சமயத்தில், அதுவும் குறிப்பாக அந்த ஒரு வார காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 2.5 வயது குழந்தைகள் உட்பட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய செய்தியெல்லாம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கு கூட தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவி பாலியல் துன்புறுத்தலோடு கொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் வந்திருக்குது.
அரசியலில் எதிர்க்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் சொல்லப்போனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும், போலீஸ் தாமதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு இருக்கிறார். இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயத்தில் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உள்ளாகுதுன்னா இதில் ஏதாவது தேர்தலில் இது எதிரொலிக்குமா? இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேர்தலில் எதிரொலிக்கும். அதான் சொன்னேன், நீங்கள் கூட்டணி வெயிட்டு அது தேர்தலில் எதிரொலிக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒப்பீனியன் போல் இது பெருசாக எதிரொலிக்காது. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனை, ஜாதிய கொடுமைகள், பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, இது மாதிரி விஷயங்கள் தான் பெருவாரியான அளவுக்கு எதிரொலிக்கும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வருது, ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா திமுகன்றீங்க. இவங்க வந்ததுலேருந்து இதே தானே தொடர்ந்து நடக்குது ஒவ்வொரு முறையும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது இந்த பாதிப்பு பெரிய அளவில் வீரியமாக தெரியாது. ஏன்னா இந்த நாட்டை ஆள்றது யாருன்ற இடத்துல வரும். இப்போ சட்டமன்ற தேர்தலில் இதோட பிரதிபலிப்பு இருக்கும். நீங்கள் இன்னைக்குன்னு இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் ஏதோ இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது இயற்கை, நடந்துடும், இல்லைன்னு சொல்ல. சட்டம் ஒழுங்கு, அதாவது சட்டம் போட்டு தடுக்கிறது கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், அது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும். திருடனா பார்த்து திருண்டாவித்தால் திருத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு அந்த காலத்திலே பாட்டு எழுதி வச்சாச்சு. எல்லா ஆட்சியும் நடக்கணும். இந்த ஆட்சியில் என்ன வித்தியாசம்னா, அது நடக்காம தடுக்க வாய்ப்பு இருந்தும் தடுக்காம கோட்டை விட்டாங்களா, இல்ல நடந்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இதுல தான் இந்த ஆட்சி வந்து ஜீரோல இருக்குது. இந்த ரெண்டு தான் நான் சொன்னது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எந்த ஆட்சியில் நடக்குமோ அங்கே ஒன்று நடந்துடும். இந்த ஆட்சியில் என்னன்னா, அதை தடுக்க வாய்ப்பு இருந்தோம், நீங்க தடுக்காம இருந்தது, அப்படி இல்லை நடந்த பிறகு அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல மெத்தனம் காட்டினது. இந்த ரெண்டும் இந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய பழிச்சொல். அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க கோயம்பேடு கிட்ட பேராசிரியர் அன்பழகனுடைய 100வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மேடையில் 2 எம்பி இருக்கிறாங்க. மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்கும் போது 2 திமுக இளைஞரணியை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு 22 வயசு காவல்துறை பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. அந்த பெண்ணு கதறி அழுதாங்க. அந்த காவலர் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? கூப்பிட்டு பேசி அதில் அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற மாதிரி, இல்லைன்னா இவங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த செட்டப்பை பண்ணாங்க. திமுக எம்எல்ஏவே 2 நாள் இது போராட்டமாக அறிவித்து சட்டமன்றத்தில் பேசி ஒரு பெரிய பிரச்சனை ஆன பிறகு 31ஆம் தேதி நடக்குது. 3ஆம் தேதி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி தான் அவங்க கைது செய்யப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நிலைமை தெரியுமா? அந்த மாதிரி வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்த காவல்துறை அதிகாரியை. அந்த கேஸை வாபஸ் வாங்கியாச்சு. இந்த மாதிரி நடக்கிறது அப்படி அடுத்தவங்களுக்கு பயம் போயிடும்ல. சொல்லுங்க, அப்பாவி மக்களுக்கு பயம் வரும். இது அந்த ரவுடிகளுக்கு, சமூக விரோதிகளுக்கு பயம் போயிடும். அதே தான் அண்ணா நகர் சிறுமி வழக்கில், அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 10 வயது சிறுமி. அப்போ அந்த ஒரு கேன் வாட்டர் போடுறவன் மேலே கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்த பிறகு என்ன செய்கிறாங்க? போக்சோ சட்டத்தில் ஃபைல் பண்ணணும் போது அந்த பெற்றோரை மிரட்டுறாங்க. காவல்துறை மிரட்டி அந்த பையன் மேலே போடாதீங்க, இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தானாக எடுத்து இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்தா, சிபிஐ வேணான்னு உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம அரசாங்கம் தான் போச்சு, திமுக அரசாங்கம். அந்த நேரத்தில் பெண் ஆய்வாளர் ராஜி அவங்க மேலே காவல்துறை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியில் என்ன செய்தாங்க? உச்சநீதிமன்றத்தில் போய் திமுக வழக்காடி சிபிஐ வானான்னு சொல்லி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. அப்போது சமூக விரோதிகளுக்கு இதில் உற்சாகம் வருமா இல்லையா? 3வது விஷயம் எடுத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக அந்த வழக்கு முதல் முறையாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஞானசேகரன் கொண்டு விசாரிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா இல்லையா? முதல் நாள். அடுத்த நாள் எல்லாரும் ப்ரெஷர் வந்த பிறகு, ஃபர்தர் ஆதாரங்களை வந்த பிறகு கைது பண்ணாங்களா இல்லையா? அடுத்த நாளே காவல்துறை கமிஷனர் என்ன சொன்னார்? இந்த ஒருத்தர் தான், யார் அந்த சாரன்லாம் கிடையாது சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி யாரும் கிடையாது, ஃப்ளைட் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான், ஒரு செல்லு தான், ஒரு சிம் கார்டு தான், இவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதெல்லாம் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போதே சொல்கிறாரு. தடய அறிவியலுக்கு போச்சா? அவனுடைய செல்லை பற்றியோ, அவன் வீட்டில் சிஸ்டம் வச்சுருந்தானா அதை பற்றியோ, இல்லை ஒரு செல் வச்சுருந்தானா, 2 செல் வச்சுருந்தானா, 2 சிம் வச்சுருந்தானா, யார் யார் தொடர்பு கொண்டா, இதெல்லாம் பார்க்காமையே ஒருத்தர் தான் சொன்னாரா இல்லையா கமிஷனர் இருந்தார். நீதிமன்றம் அதை கண்டிச்சுது. நீதிமன்றம் என்ன செஞ்சு, இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அதிகாரி இப்படி பேசலாமா, அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்னு சொன்ன பிறகு நம்ம திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதுலேயும் என்னன்னு போகிறாங்க? இந்த கமிஷனரை கண்டித்து போட்ட வார்த்தைகள் நீதிமன்றத்தில், அந்த வார்த்தைகளை நீக்கிடுங்கன்னு போகிறாங்க. இது எதுக்கு? இது இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தில் கலெக்டர் முதற்கொண்டு அத்தனை பேரும் போய் மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அப்போ அந்த கமிஷனர் மேலே மட்டும் ஏன் அந்த வார்த்தையை போடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க? இந்த அரசாங்கம் எவ்வளோ பெரிய தவறு செய்தப்போ அப்போ பாருங்க. இப்போ இன்னைக்கும் அதே மாதிரி தான் அந்த விளாத்திக்குளம் தூத்துக்குடியில் அந்த மாணவி விஷயத்தில். இதற்கு முன்னாடியே என்னாச்சு? கோவையில் விமான நிலையம் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆண் நண்பரோட பேசி கொண்டிருந்ததை சமூக விரோதிகள் 2-3 பேர் அந்த
அந்த பையனை வெட்டி அவனை வெளியே அனுப்பிட்டு இந்த பெண்ணுக்கு பாலியல் அவன் அந்த காயத்தோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஆனா பக்கத்திலேயே செவுத்து வரமோ என்னமோ தான் அங்கதான் இருந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு மெத்தனம் இது நடந்துச்சா இல்லையா? கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சா இல்லையா? 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏன் பக்கத்துல இருக்கிற இடத்துல உங்களால் கண்டுபிடிக்க முடியல? அப்போ இது மெத்தனை போக்கல. இன்னைக்கும் அதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது? இந்த தூத்துக்குடி விளாத்தி குளத்துல அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் பெற்றோர் கொடுத்த பிறகு நடவடிக்கையே எடுக்கல. அந்த ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்காம இவங்கள திட்டுறாங்க, இவங்கள தகாத வார்த்தையில் பேசுறாங்கன்னு. இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க, தற்காலிக இடைநீக்கம் அப்படின்னு. இதுதான் நீங்க சம்பவம் நடக்கிறத நீங்க உடனே உதாரணம் காமிச்சிருங்க. அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, எம்ஜிஆர் ஆட்சியில் நடக்கலையா, ஜெயலலிதா ஆட்சி, இதெல்லாம் உதாரணம் நிறைய காமிச்சிட முடியும். அதற்கு பிறகு எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்க காவல்துறையை காப்பாற்ற பாக்குறீங்களா, காவல்துறை அரசை காப்பாற்ற பாக்குதா? ஈசிஆர் ரோட்ல திமுக கொடியை கட்டின்னு தானே கார்ல 3 பேர் சேஸ் பண்ண பெண்களை சொல்லுங்க. அதுல அவசரமா என்னென்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு? டிசி தானே பேசினாரு. என்ன சொன்னாரு டிசி? அவங்க முதல்ல திமுக உறுப்பினர் கிடையாது, இதே டிசி வேலை, காவல்துறை அதிகாரி வேலை, அவங்க எந்த கட்சி கிடையாதுன்னு சொல்றதுக்கு. அடுத்தது திமுக கொடியை எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா நம்ம டோல்கேட்ல வந்து காசு கட்டாம போறதுக்கு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் காவல்துறை அதிகாரி சொல்ல வேண்டிய விஷயமா? சொல்லுங்க. இது கட்சி தான் சொல்லணும். அதே மாதிரி முதல்ல என்ன ரிசல்ட் வந்துச்சு? இல்லை, அந்த பெண்கள் காரை இடிச்சிட்டு நிற்காம போனாங்க. அதனால அந்த வழக்கோட நிலைமை என்ன? உங்களுடைய கொடி கட்டின போறான்னா அது எவ்வளோ சமூக விரோதமான செயல். ஒரு ஆளுங்கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியின் கொடியை கட்டின்னு போய் ஒரு சமூக விரோத செயல் செய்ய முயற்சிக்கிறான், இல்லை டோல்கேட்டில் காசு கட்டாமல் போடணும் கூட முயற்சிக்கிறானா, அது கிரிமினல் குற்றமா இல்லையா? அப்போ யாரை காப்பாத்துறீங்க நீங்கள் சொல்லுங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அதே மாதிரி தானே. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் கொன்ற வழக்கு. அந்த வழக்கில் என்ன ஆச்சு? ஆம்ஸ்ட்ராங்கில் 27 பேரை கைது பண்ணீங்க. ஆனால் 2 பேர் கஸ்டடியிலே என்கவுண்டர் பண்ணீங்க, திருவேங்கடையும் சிசிங் ராஜாவும். உங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது எப்படிங்க என்கவுண்டர் பண்ண முடியும்? இன்னைக்கு என்னாச்சு? ஆகாஷ்னு ஒருத்தன் சிவகங்கை மானாமதுரையில் ஒருத்தர் பிடிக்கிறீங்க, அவன் குற்றவாளியாக இருந்தால் கூட சரி, அவனை கொலை செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்குதா? அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ என் கண்ணை கட்டிட்டு பாறாங்கல் 2 வச்சாங்க, அணிஞ்ச சாக்கு பையன் காலில் போட்டு இரும்பு கம்பியால் அடித்து உடைச்சாங்க, ரத்தம் வந்துச்சு, இப்போ அவன் இறந்து போயிட்டான்ல. இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றத்தில் அந்த மக்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அரசு சார்பில் வழக்கறிஞர் சொல்றாரு போக்குவரத்து தடையாகுதான் அவங்க போராட்டம் நடத்துது. அப்போ நீதிபதி கேட்குறாரு, சரி முதலமைச்சர் வரும்போது, பிரதமர் வரும்போது, கூட்டம் போடும்போது போக்குவரத்து தடையாகுதுன்னு நீங்கள் மாற்றுப்பாதை கொடுக்குறீங்களே, அந்த மக்கள் ஜனநாயக உரிமையில் போராடுறாங்க, மாற்றுப்பாதையில் அனுப்புங்க. நீதிமன்றம் கேட்குது இல்லை. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் ஒரு தலையாய தவறு இந்த அரசாங்கம் செய்கிற அரசாங்கம் நேசமா. இப்போ நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்கல்ல, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு யார் பொறுப்பு? டிஜிபி தானே. உச்சபட்ச பதவி டிஜிபி தானே. அது எதுக்கு சார் பொறுப்பு டிஜிபி? ஆளே இல்லையா? காவல்துறையில் அதிகாரிகளுக்கு பஞ்சமா நம்ம தமிழ்நாட்டில்? எதுக்கு பொறுப்பு டிஜிபி? நான் கேட்குறேன், பஞ்சமான்னு கேட்குறேன். நான் தான் கேட்குறேன், எதுக்கு பொறுப்பு டிஜிபி அப்போ போட்டு வச்சுருக்காங்க? அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் தான் கேட்கணும் இந்த கேள்வியை. பொறுப்பு டிஜிபி போட வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 8 சீனியரை தாண்டி 9வது இருக்கிற ஆளை கொண்டாந்து ஜூனியரை பொறுப்பு டிஜிபியாக போட வேண்டிய அவசியம் என்ன? அந்த பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிட்டாருன்னா பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிரந்தர டிஜிபியை போடல. யூபிஎஸ்சி ரெக்கமெண்டேஷனில் 3 பேரை கொடுத்தா அந்த 3 பேர் லிஸ்ட்டில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து போடல. இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் போடாமல் இருக்குது இல்லை. என்ன காரணம்? ஒரு டிஜிபி நியமிப்பதில் என்ன சிக்கல் இருக்குது? அப்படி ஏதாவது அவங்களுக்கு சிக்கல் இருக்கா? இன்னைக்கு கூட அரசு பள்ளி 47 மாணவர்கள் அந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்து குழம்புல மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ என்னன்னா, நீங்கள் நிதி ஒதுக்கீடு இந்த விஷயத்தில் தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். நிதி ஒதுக்கீடு வந்து காலை உணவுக்கு, மதிய உணவுக்கு ஒதுக்குறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, கட்டமைப்பு, அதான் அந்த சமையல் கூடங்கள் சுகாதாரமாக இருக்குதா, அந்த சுகாதாரத்தை ஆய்வாளர்கள் போய் தகுந்த நேரத்தில் ஆய்வு செய்கிறாங்களா, அந்த பாத்திரங்கள் தகுந்த நேரத்தில் மாற்றப்படுகிறதா, இல்லைனா புகைப்போக்கிகள் மாற்றப்படுகிறதா, சமையல் கூடம் வந்து சுத்தமாக இருக்குதா, சுகாதாரத்தோடு இருக்குதா, அங்கே கழிவறைகள்லாம் சுத்தமாக இருக்குதா, இதெல்லாம் வந்து இந்த கட்டமைப்பையும் கல்லூரிகள் பள்ளிகளில் பார்க்கணுமா இல்லையா? இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன செய்யுது, என்ன ஆகுது? அப்போ இதெல்லாம் பார்க்கணும்ல. இதுதான் இந்த அரசாங்கத்தோட ஃபெயிலியராக இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை திமுக அரசாங்கத்துக்கிட்ட. இப்போது எதுவும் இல்லை, இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட்டில் போகும்போது விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது யார்? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திமுக கவுன்சிலர். இது எவ்வளோ மோசமான விஷயம் சொல்லுங்கள். அந்த திமுக கவுன்சிலர் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவர் கவுன்சிலராக இருந்தால நீங்கள் அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கி வைக்கிறோம் தற்காலிகமாக அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் தானே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞானசேகரன், அதாவது உங்கள் கட்சிக்காரனாக இருக்கலாம், எந்த கட்சிக்காரனும் நம்ம சொல்ல முடியாது, எந்த கட்சியிலனாலும் இருக்கலாம், அவனோட சுயரூபம் நம்மளுக்கு தெரியாது, தவறு செய்யுது.
அது எந்த கட்சியில்னாலும், இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது, எந்த கட்சியினாலும் இந்த மாதிரி கிரிமினல்வாதிகள் பசுத்தோல் போர்த்திய புலியாக இருப்பாங்க, மனித மிருகங்கள். தெரிஞ்ச உடனே நீங்கள் தூக்கணும், அதுதான் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கணும். அது போல தான் அந்த அண்ணா நகர் ஞானசேகரன் வழக்கில் என்ன சொன்னீங்க, எங்கள் அனுதாபி, எங்கள் ஆதரவாளர், உறுப்பினர் கிடையாது. அது போஸ்டர் பேனர்லாம் கூட எடுத்து காமிச்சாங்க. கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு போகிறது கூட கார் வச்சு அவன் ஆட்கள்லாம் திரட்டிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்க. இதெல்லாம் நடந்துச்சுல. அந்த டிஃபெண்ட் பண்ண தான் முயற்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் சாதிக் பாட்சாவா கடத்தல் வழக்கில், பெத்தமட்ட மீன் கடத்தல் வழக்கில் என்னாச்சு, கிட்டத்தட்ட 3000 கோடி கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறான் 45 முறை. நம்ம கண்டுபிடிக்கல, வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவிலேருந்தோ எங்கேருந்தோ உளவு பிரிவு கண்டுபிடிச்சி உங்கள் இந்தியாவில் ஒரு பையன் இருக்கா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சர்வதேச கடத்தலில் பெரிய மன்னனாக இருக்கிறான்னு சொன்ன பிறகு மத்தியில் இருக்கிற எண்ணெய் அவங்க வந்து நர்காட்டிக்ஸ் பிரிவு அவங்க இங்கே வந்து பிடிச்ச பிறகு தான் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறானே தெரியுது. அவனுக்கு நீங்கள் அயலக பிரிவில் ஒரு நிர்வாகியாக பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க. அந்த பதவிக்கு அவனை கொடுத்ததுக்கு யார் பொறுப்பு? இப்போ அவரை நீக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் 45 முறை பண்ணியிருக்கிறேன்றான், 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அவனை வந்து தலைவருக்கு தெரியாது, இப்போ ஸ்டாலினுக்கோ தெரியாது, உதயநிதிக்கோ தெரியாமல் இருக்கலாம், அது கரெக்ட், நியாயமான விஷயம். ஆனால் ஒரு ஒன்றிய செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு வட்ட செயலாளர் தான் அவரை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல அவன் யார், என்ன தொழில் பண்ணுறான் ஏதுன்னு. அப்போ அவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக மேலே பயங்கர பழிச்சொல் வந்து இந்த விஷயத்தில் தான். இது மேலே திமுக இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்க அமைச்சர்கள் மேலேயே எடுக்க முடியல சார். அமைச்சர் ஒருத்தர் ஆபாசமாக பேசுகிறார் பெண்களை பற்றி, அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றம் கண்டித்து கடைசியாக தானே நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி ஆண்டு கணக்கில் சிறையில் இருந்தால் இலக்கா இல்லாத அமைச்சராக கூட வச்சுருந்தீங்கல்ல. ஆசா இந்துக்களை பற்றி அவர் தவறாக பேசுகிறாரு, இந்த மாதிரி பட்டியலின மக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்துவா இருந்தா இந்த மாதிரி சொல்லி பேசுறாரு, அவர் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உதயநிதி என்ன சொல்றாரு, சனாதானத்தை ஒழிப்போம், சனாதானம் டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிஆர் பாலு வந்து சொல்றாரு காங்கிரஸுக்கு ஓட்டு வட மாநிலங்களில் குறைஞ்சதே இவங்க பேசுனதுதான், உதயநிதி பேசுனதால தான் வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு ஓட்டு குறையுது. அதை அவங்க கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. மம்தா பானர்ஜி முதற்கொண்டு உத்தவ் தாக்கரே முதற்கொண்டு அத்தனை பேர் அதை கண்டிச்சாங்களா இல்லையா, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி? இவருக்கு வரலாறு தெரியுமான்னு? அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் பேசிட்டு இந்த மாதிரி என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதை செய்துட்டு அப்புறம் நாளைக்கு ஓட்டு கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தவரைக்கும், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்று தான் கடந்த 4 வருஷத்தில் ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி கொடுத்தார். சாதாரண ஒரு பாமகன் அந்த பதவியில் வந்த பிறகு தன்னுடைய காலம் மட்டும் இல்லை, அதாவது காலம் வந்து ஒரு தலைவரை கொண்டு வந்து கொடுக்குது. ஆனால் அந்த தலைவர் தன்னுடைய கடின உழைப்பால் தன்னுடைய ஆளுமை திறமையை வளர்த்து கொண்டாரா இல்லையா, அதை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. அதனால் அதிமுக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த நரேட்டிவ் செட் பண்ணாலும் சரி. களத்தில் பார்த்தீங்கன்னா 193 இடங்கள்ல இன்ன வரைக்கும் பிரச்சாரம் முடிச்சிட்டார். சட்டமன்ற தொகுதியில் எல்லா இடத்துலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்கன்னா, அவருடைய பேச்சை கேட்குறாங்கன்னா, அதை பார்த்து புன்முறுவலோடு சிரிக்கிறாங்கன்னா, ஒரு ஆறுதல் அடைகிறாங்கன்னா, ஐயா இந்த ஆட்சி கொடுமையாக இருக்குது, வேண்டாம் நீங்கள் வந்தாலே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் 1000 புது கட்சிகள் வந்தாலும் சரி அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருது நிதர்சனமான உண்மை. நன்றி சார். நன்றி.